ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயில். மாசாணி அம்மன் கோயில்னால் நீங்களாம் ஆனமலைன்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஆனமலை கிடையாது. நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற இருகூரில் தான் இந்த சாமி இருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மாசாணி அம்மன் கோயில் தான் பார்த்துட்ருக்குறோம். இதுதான் நுழைவாயில். இதுக்குள்ளே இப்படி தான் போகணும். இங்கே பாருங்கள், நேராக பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் இருப்பாங்க. அப்படியே சைடில் இதுவும் பழைமை வாய்ந்த கோயில் தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இது ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இங்கே இருக்குது. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப காடாக இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு வரக்கே நாங்கள்லாம் அப்போல்லாம் பயந்துக்குவோம். சாயங்காலம் 6 மணி ஆனால் இந்த பக்கம்லாம் யாருமே வரமாட்டோம், அவ்வளோ பயம். இப்போ நல்லா கட்டிட்டாங்க. இப்போ யாருக்கும் சாமியை பார்த்தா பயம் இல்லை. எல்லாருமே நிறையா பேர் இங்கே இப்போ கோயிலுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஆனமலை மாசாணி அம்மன் மாதிரியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம இப்போ அங்கே போனோம்னா நம்மளால் ஃப்ரீயாக சாமியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம பொறுமையாக சாமி கும்பிட்லாம். பொறுமையாக சாமி கும்பிட்டு பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாங்க. இங்கே பாருங்கள், சைடில் நவகிரகம் இருக்குது, அந்த பக்கம் சனீஸ் பகவான் இருக்குது. அப்படியே இதை கும்பிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றி நம்ம கும்பிட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம். இப்போ அங்கெல்லாம் போனோன்னா கூட்டமாக இருக்கும். கூட்டத்தில் சாமியை சரியாக பார்க்க முடியாதுங்க. மற்ற வீடியோவே இந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாது. இங்கே அப்படி கிடையாது. நம்ம பொறுமையாக எடுத்துருக்குறோம். பாருங்கள், நீங்களும் சாமியை பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மாசாணி அம்மன் கோயிலில் முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே விளக்கு பற்ற வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. கருப்பராயன் முன்னாடி நம்ம அப்படியே சைடில் வந்தோம்னா பாருங்கள், காவல் தெய்வம் இருக்குது. குதிரை காவல் தெய்வம் இருக்குது. இங்கே கும்பிட்டு அப்படியே பொறுமையாக சாமி கும்பிட்டு, எதுவும் கூட்டம் இல்லை. அதனால் போய் வெள்ளி செவ்வாயில் கூட்டம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் பார்த்திங்கன்னா சாமி ஆடுவாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மா சாமி ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, வரதில்லை நினைக்கிறேன். இது கருப்பராயன் தாங்க. பாருங்கள், இங்கே தான் சாமி ஆடுவாங்க. இப்போ இந்த அம்மா இல்லைங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த கல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இங்கே நம்ம ஆனமலை மாசாணி அம்மன் கோயிலில் அரைச்சி வைக்கிற மாதிரியே இங்கேயும் மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்லாங்க. என்னென்னா, நம்ம யாராவது ஏமாற்றிட்டாங்க, நம்மளை வீட்டில் யாராவது எதாவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கும்போது இங்கே செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்குங்க. நிறைய பேர் இங்கே அதை செய்வாங்க. இந்த பாருங்கள், இந்த அம்மா பாருங்கள், மஞ்சள் இதெல்லாம் போட்டு கும்பிட்றாங்க. இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜீவசமாதி. இவர் முன்னாடி இவர் தாங்க பூசாரியாக இருந்தாங்க. இங்கே அதாவது ரொம்ப வருஷமாக அந்த கோயில் இருக்குங்க. முதல் சாமி உட்கார்ந்த நிலையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சிலையை மாற்றி அங்கே மாசாணி அம்மன் கோயில் மாதிரியே வச்சுருக்காங்க. இவர் தான் ஜீவசமாதியாக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இவங்க தான் நமக்கு பல்லு வலி, குழந்தைங்களுக்கு பயந்துட்டாங்கன்னா சிறகடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் இங்கேயே ஜீவசமாதி ஆகிட்டார். இங்கே பாருங்க, விநாயகர் சாமி கும்பிட்டு, இதுதான் விநாயகருங்க. இவங்களும் பழமை வாய்ந்த விநாயகருங்க. மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. கோயம்புத்தூர் சைடெல்லாம் நாங்களாம் 5 மணிக்கு சாமி கும்பிட்டு வீட்டில் போய் பிள்ளையாரெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சாமிக்கு தான் வருவோம். இது பாருங்கள், குரு இதான் நாகாத்தம்மா. இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி இங்கே ஒரு மரம், நம்ம வருஷத்து பழைய மரங்க. அது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயில் ரொம்ப வருஷம் இருக்குது. தனியாக வரக்கு பயந்துக்குவோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போலாம் பாலம் கட்டிட்டாங்க, நம்ம தனியாக நல்லா நடந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பின்னாடி சுடுகாடு இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்கும் வர்றக்கு. அதனால் யாருமே வரமாட்டோம். யாராவது இருந்தால் தான் வரும். 6 மணிக்கு மேலே இந்த வழியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போல்லாம் ரொம்ப டவுன் மாதிரி ஆயிடுச்சுங்க. நிறைய கடை அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு சுற்றி சுற்றி. அதனால் இப்போ தைரியமாக கோயிலில் வரலாம். இப்போலாம் சுற்றி எல்லாம் கட்டினதுனால நம்ம இங்கே அடிக்கடி காது குத்து, ஃபஸ்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ காது குத்து, சின்ன சின்ன ஃபங்க்ஷனெல்லாம் இந்த கோயிலில் நிறைய வைப்பாங்க. அதனால் அந்த நேரம்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. வேண்டிட்டு கோழி வாங்கிட்டு வந்து விடுறவங்க கோழி வாங்கிட்டு வந்து விடுறாங்க. ஆடு வாங்கிட்டு வந்து விடுறாங்க. நல்லா ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுங்க. பாருங்கள், நம்ம மாசாணி அம்மன் கோயிலில் கூட இந்த அளவுக்கு நம்மளால் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதே மாதிரி தான், எவ்வளோ ஒரு பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்களேன்.
ரொம்ப நல்லா ரொம்ப அமைதியாக நின்று பொறுமையாக நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வேண்டிக்கலாம். அந்த அளவுக்கு சாமி கோயிலில் கும்பிட்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காதுங்க. இதான் கருப்பராயங்க. இங்கே பாருங்கள், இந்த பின்னாடி பாருங்கள், இது வந்து மண்ணுங்க. இந்த மண் வந்து கோயில் கட்டிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இந்த மண் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. எல்லாம் திண்ணூரை விட இந்த மண் தான் அதிகமாக எடுத்து வச்சுட்டு போவாங்க. அப்படியே பாருங்கள், நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கிறதுனால நம்ம அமைதியாக உட்காந்துக்கலாம். சாமி 1 மணி நேரம்னா கூட இங்கே உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கோயிலில் விசேஷம் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, சாப்பாடு அன்னதானம் அதெல்லாம் போடுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் கும்பாபிஷேகத்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் அங்கேயே வச்சுருக்குறாங்க. முதல்ல வந்து அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே சாமி வந்து உட்காந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருந்துங்க இந்த கோயில். இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு இந்த கோயில் இப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. முதல்ல சின்ன கோயில் தான். இங்கே பாருங்கள், இங்கே தான் அன்னதானம் சமைச்சு எல்லாம் அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த ஆடு இதெல்லாம் வந்து கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டியது நிறைவேறினதுக்கப்புறம் இப்படி வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க. வெட்டுறவங்க வெட்டுவாங்க, இல்லை கோயில்லையே வளர்க்குறதுக்கு விடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பாருங்கள், கோழியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க கோயில். கோயில் சின்ன கோயில் தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாசாணியம்மன் கோயில் மாதிரியே இருக்கும். நம்மளால் அந்த கோயிலில் போய் இந்த அளவுக்கு சாமியை ஃப்ரீயாக பார்க்க முடியாது. இங்கே நம்ம பார்க்கலாம். அது ஒரு சந்தோஷங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர்